ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் வச்சு சூப்பரான டேஸ்ட்டான புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சின்ன இடம் இருந்தால் போதும், நம்ம வீட்டிலையே வளர்த்துக்கலாம். இது எப்போவுமே நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி குழம்பு, கூட்டு எது வேணால் செஞ்சுக்கலாம். இது செய்கிறது போக மீதி அதிகமாக கிடைக்கிற ஈல்டு வந்து நம்ம வத்தல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வத்தலை ப்ராப்பராக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா 2 வருஷத்துக்கு கூட கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுண்டக்காய் ஆர்பிசி செல்ஸோட ப்ரொடக்ஷனை அதிகரிச்சுட்டு ஹெச்பி லெவல் அதிகரிக்கிறதுனால அனிமியா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் எடுத்துக்கோங்க. இதில் அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபீவர் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் சுண்டக்காய் வத்தலை நெய்யில் வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து சாதத்து கூட சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபீவர் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ்க்கு நல்லது, ஹை பிபி லெவலை கம்மி பண்ணுறதுக்கு, கிட்னியோட ஹெல்த்துக்கு, இப்படி நிறைய எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன இடத்துல சுண்டக்காய் செடியை வளர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அம்மாவோட செடியிலேருந்து பறித்த 1 கப் அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுண்டக்காய் குழம்பு முதல் நாளை விட அடுத்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் குவான்டிட்டி அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். 4 முழு பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 20 போல் சின்ன வெங்காயம் முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன சைஸில் 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்குது. நான் குவான்டிட்டி அதிகன்றதுனால புளியும் அதிகமாக இருக்குது, நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி சுண்டக்காவை இந்த மாதிரி நசுக்கிக்கணும். முழுசாக அப்படியே சேர்க்கக்கூடாது, ரொம்ப கசப்பாக இருக்கும். இவ்வளோ இந்த சீட்ஸையும் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. எப்போவுமே சுண்டக்காய் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நசுக்கிட்டு தான் கண்டிப்பாக சமைக்கணும். நம்ம இந்த மாதிரி தட்டாமல் முழுசாக செஞ்சோம் அப்படின்னா உள்ளே அதனோட சீட்ஸ் அதிகமான அளவில் இருக்கும். இது நம்ம அவ்வளோவும் எடுத்துக்கிறதுனால இன்டைஜஷன் வந்துடும், அப்புறம் டயரியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு காயும் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினதுக்கப்புறமா ரெடியாக ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் கத்திரிக்காய் மாதிரியே கலர் மாறிடும், அதனால் உடனே தண்ணியில் ஆட் பண்ணிடணும். இப்போ எல்லா சுண்டக்காவும் இதே மாதிரியே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட கலரே மாறிடுச்சு. நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே காயோட கலரே வந்து மாறிடும், கருத்து போயிடும் உள்ளெல்லாம். இப்போ தண்ணியில் சேர்த்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சோ இல்லை கைகளாலேயோ நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் நல்லா இறங்கி வந்துடும். நமக்கு பாதி அளவு விதைகள் வந்து உள்ளே இருந்தால் போதும், மீதி பாதி வந்து நமக்கு வேண்டாம். அதிகமாக இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு கலக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் மேலோட காயை மட்டும் எடுத்துடுறேன். மீதி இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்கிற தண்ணியை டீ வடிகட்டியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வடிகட்டிட்டோம்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வடிகட்டிலே நின்றுடும். இந்த விதைகளை நம்ம காய வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல செடி வேணுமோ அங்கே போட்டுட்டோம் அப்படின்னா பிஞ்சு விதைகள் போக மீதி முத்தின விதைகள்லேருந்து செடி நமக்கு கிடைக்கும். நான் போன வருஷம் 40 ரூபாய் கொடுத்து நர்சரியில் அந்த சுண்டக்காய் செடியை வாங்கி நட்டு வச்சுருக்கேன். எனக்கு அதில் நிறையவே எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் அதுலேயே கிடைக்கிது. இப்போ நான் 3வது முறையாக கழுவி எடுத்திருக்கேன். தண்ணி பாருங்கள், கலர் வந்து எப்படி இன்னுமே க்ரீனாக இருக்குன்ட்டு. அந்தளவுக்கு இந்த காயில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால அனிமியா பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு 3 முறையாச்சும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் காய் எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் புளிக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா புளிக்குழம்போட ஹீட்டை வந்து அது கம்மி பண்ணி கொடுக்கும். நான் தாளிப்புக்காக வடகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் செய்யும்போது தாளிப்பை நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா உரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சுண்டைக்காயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது பூண்டு, வெங்காயம், சுண்டைக்காய் இது எல்லாமே நல்லா வந்து சாஃப்டாக வதங்கி வரும். சுண்டைக்காயோட மேல் தோலும் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கசப்பே இருக்காது, குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போது 10 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்டைக்காவை வதக்கி விட்டாச்சு. காயோட மேல் தோல் வந்து நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு மீடியமான சைஸ் இருந்ததுன்னா 2 போல் போதும். தக்காளி நிறையா சேர்த்தோன்னா புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு எப்பயுமே இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கினா தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒழுங்காக வதக்கலை அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி சல்லுன்ட்டு இருக்கும். அடுத்ததாக நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் பொடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை கிளறி விடுங்க.
சும்மா லைட்டாக கிளறினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சூடான எண்ணெய் கூட அந்த குழம்பு மிளகாய் பொடி சேரும் இல்லையா, அப்போ வந்து குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கலர் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்படி கொதிக்கும்போது குழம்போட பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிடும். இது நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. மிளகாய் தூள் புளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருக்கும். இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கறதுனால புளிப்பு காரம் இதெல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம மூட வேண்டாம், நல்லா சிம்மில் வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காகும். இப்போ 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லாவே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம மிளகாய் தூளை வந்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால தான் எண்ணெயோட லேயர் வந்து நல்லா கலராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்படி வைக்கும்போது அந்த சட்டியோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கும். சர்வ் பண்ணும்போது பாருங்கள், நல்லா பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்காமலே குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணுறீங்கன்னா வெல்லம் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா தேங்காய் பால்லே கொஞ்சமாக நேச்சுரலாக அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதுவே போதும். இந்த குழம்பு ரூம் டெம்பரேச்சரில் 3 நாள் வரைக்கும் நம்ம ரீஹீட் பண்ணாமலேயே யூஸ் பண்ணிக்க முடியும், கெட்டு போகாது. நீங்கள் அதுக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டு தேவையான அளவு மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான டைமில் எடுத்து ரீஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது 10லேருந்து 15 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டைக்காயில் குழம்பு மட்டும் இல்லை, சுண்டைக்காய் கூட்டு செய்வாங்க, அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயில் துவையலும் பண்ணலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் சுண்டைக்காய் செடியை வளர்க்க பாருங்கள். இந்த செடியை நீங்கள் க்ரோ பேக்கில் வளர்க்கணுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த செடி செம்பருத்தி செடி அளவுக்கு நல்லாவே வளர்ந்து வரும். அப்புறம் முக்கியமாக இந்த செடியில் முள் இருக்கும். அதனால் குழந்தைங்க விளையாடுற இடத்துல இல்லாமல் ஓரமாக இருக்கிற மாதிரி பார்த்து வளர்த்துக்கோங்க. நமக்கு ரொம்ப ஓவர் ஹைட்டாக வேண்டாம் அப்படின்னா அடிக்கடி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி பண்ணும்போது அதிகமான துளிர் விட்டுட்டு காயும் நமக்கு நிறைய கிடைக்கும். செடியும் ரொம்ப ஓவராக ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணாது. இந்த செடி எப்பயுமே வந்து காய் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற காயை நம்ம வத்தல் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். காய் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம குட்டி குட்டி பேட்சாக நம்ம வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா 1லேருந்து 2 வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.